Hi, welcome you to Learn English. லாஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ண 2 வீடியோஸ்க்கு முன்னாடி குட் பி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோவில். குட் பி ரொம்ப முக்கியம், இங்கிலீஷில் பேசுகிறப்ப கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் would have, should have எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். would have அப்படின்னா இருந்திருக்கலாம், should have அப்படின்னா இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். தமிழ் வார்த்தைகளில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது would have இருந்திருக்கலாம், should have இருந்திருக்க வேண்டும். ஆனால் could be அப்படின்னா இருக்க முடியும், இருக்கக்கூடும், இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறக்கூடாது. இந்த வீடியோவில் would have, should have இதை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் அடிஷ்னலாக எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க. அதாவது would have, should have அப்ளை பண்ணி எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க. அப்படி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அந்த ரூல் எப்போவுமே மறக்காது. ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். தமிழில் பேசுகிறப்ப இந்த மாதிரி பேசுவோம். நம்ம அந்த வேலையை முடிச்சிருக்கணும். பட் 2 சென்டென்சஸ்லையுமே அந்த வேலை முடிக்கலை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த வேலை நடக்கலை, ஆனால் முடிச்சிருந்துருக்கணும், முடித்திருக்க வேண்டும். இதை should have, would have யூஸ் பண்ணி பேசணும். ஸோ could be அப்படின்னா இருக்கக்கூடும், இருக்கும் அப்படின்னு அர்த்தம். would have அப்படின்னா இருந்திருக்கலாம், should have அப்படின்னா இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கணும். அதாவது bring அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் brought, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் brought, take, took, taken. ஸோ அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த வார்த்தைகளை நம்ம இந்த should have, would have, could be இதிலெல்லாம் யூஸ் பண்ணுவோம். I would have gone with him, நான் அவருடன் போயிருந்திருக்கலாம். ஓகே, ஆனால் உண்மையிலே போகலைன்னு அர்த்தம். ஓகே, போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த would have யூஸ் பண்ணலாம். இந்த have ஃபாலோ பண்ணுற verb கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கணும். அதை எப்போவுமே மறக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான கிராமர் ரூல். should have யூஸ் பண்ணோன்னா, would have யூஸ் பண்ணோன்னா போயிருக்கலாம். should have யூஸ் பண்ணோன்னா நான் அவருடன் போயிருந்திருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இதுவும் உண்மையில் போகலன்னு தான் அர்த்தம். அவரோட போயிருந்திருக்க வேண்டும். ஸோ would have யூஸ் பண்ணால் போயிருந்திருக்கலாம், should have யூஸ் பண்ணோன்னா போயிருந்திருக்க வேண்டும். 2 வாக்கியங்கள்லையும் அந்த செயல் நடக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கறது இந்த would have, should have. முதல்ல சொன்ன மாதிரி gone அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த would have, should have அந்த ஹேவுக்கு அடுத்து வர்ற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்கள், இந்த தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் would have, should have யூஸ் பண்ணி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் given அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துட்டேன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ he அப்படிங்கிற வார்த்தையும் கொடுத்துட்டேன். அவர் கொடுத்திருக்கலாம், அவர் கொடுத்திருக்க வேண்டும். அவர் கொடுத்திருக்கலாம், he would have given. அவர் கொடுத்திருக்க வேண்டும், he should have given. ஒன்ஸ் ரூல்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, இமேஜின் பண்ணி ஃபஸ்ட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தென் அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும். சிச்சுவேஷன் வர்றப்ப அப்ளை பண்ணணும். அவர் பேசியிருக்கலாம், நாம் நமது வேலைகளை முடித்திருக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். they would have spoken, அவர்கள் பேசியிருக்கலாம். they would have spoken. we would have completed our work, நாம் நமது வேலைகளை முடித்திருக்கலாம். அவர்கள் பேசியிருக்க வேண்டும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்படி வரும்? should have வரும். அதே மாதிரி நாம் நமது வேலைகளை முடித்திருக்க வேண்டும் அப்படின்னா we should have completed our work. இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாடல் சென்டென்சஸ் மாதிரியே உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். ஸோ இனிமேல் would have, should have அந்த ரூல் எப்போவுமே உங்களுக்கு மறக்காது. அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் அவரை கேட்டிருக்க வேண்டும், மாணவர்கள் வேகமாக எழுதியிருக்கலாம். இந்த 2 வாக்கியங்கள்லையும் எந்த வாக்கியத்தில் would have வரும், எந்த வாக்கியத்தில் should have வரும் அப்படிங்கிறத யோசித்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அவரை கேட்டிருக்க வேண்டும், you should have asked him, நீங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கணும். ஓகே, மாணவர்கள் வேகமாக எழுதியிருக்கலாம், ஆனால் எழுதலைன்னு அர்த்தம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் would have written fast, ஸ்டூடெண்ட்ஸ் would have written fast. இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை அதில் இல்லை, நீங்கள் திருத்தி வாசிக்கோங்க. அகைன் வீடியோ பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு இந்த தமிழ் வாக்கியங்களில் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். would have எங்கே வரும், should have எங்கே வரும் அப்படிங்கிறத பார்த்து அப்ளை பண்ணுங்கள்.
கண்டிப்பாக உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஓகே, அந்த ரூல் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். கற்றுக் கொடுத்தல் இங்கிலீஷில் டீச். டீச்சோட பாஸ்ட் டென்ஸ் டாட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டாட். யூ வுட் ஹேவ் டாட் ஹிம். நீங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கலாம். அவர் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஹீ ஷுட் ஹாவ் லேர்ன்ட். இந்த இடத்துல லேர்னிங் அப்படின்னு வருது. லேர்ன் அப்படின்னா கற்றுக்கொள்ளுதல். ஓகே, லேர்ன்ட் இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நான் அந்த வேலையை முடித்திருக்கலாம். நான் அந்த வேலையை முடித்திருக்க வேண்டும். ஸோ எந்த வாக்கியத்துக்கு வுட் ஹேவ் வரும், எந்த வாக்கியத்துக்கு ஷுட் ஹேவ் வரும், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் அந்த வேலையை முடித்திருக்கலாம். ஐ வுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் தட் ஒர்க். நான் அந்த வேலையை முடித்திருக்க வேண்டும். ஐ ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் தட் ஒர்க். ரெண்டுமே செய்யலைன்னு அர்த்தம், வேலையை முடிக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ முடிச்சிருக்கலாம், முடிச்சிருக்கணும் அப்படின்னு பேசுகிறோம். அதுக்கு வுட் ஹாவ் ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணுறோம். நாம் அந்த மீட்டிங் பற்றி சொல்லி இருந்திருக்கலாம். அவர்கள் அந்த வேலையை தள்ளி வைத்திருக்க வேண்டும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த வேலையை குறிக்கும் வார்த்தைகள், அதாவது சொல்லி இருந்திருக்கலாம், ஓகே, தள்ளி வைத்திருக்க வேண்டும். இதுக்கு அந்த ப்ராப்பரான வேர்ப், கரெக்டான வேர்ப் கண்டுபிடிங்க. அந்த வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கண்டுபிடிங்க. தென் வுட் ஹேவ் ஷுட் ஹேவ் எங்கே வரும் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நாம் அந்த மீட்டிங் பற்றி சொல்லி இருந்திருக்கலாம். வி வுட் ஹாவ் டோல்டு அபவுட் த மீட்டிங். சொல்கிறது, ஓகே, அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுக்கு டெல், அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டோல்டு. சாதாரணமாக நம்மளாக பேசுகிறதுக்கு சே அப்படி சொல்லிக்கலாம். அடுத்தவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா டெல் யூஸ் பண்ணணும். அவர்கள் அந்த வேலையை தள்ளி வைத்திருக்க வேண்டும். தே ஷுட் ஹாவ் போஸ்ட்போன்ட் தட் ஒர்க். இந்த போஸ்ட்போன் அப்படிங்கிறது தள்ளி வைக்கிறது. ஸோ அந்த வேர்ப் ரொம்ப இம்பார்ட்டண்ட், கரெக்டான வேர்ப். இப்போ நீங்கள் ஒரு நாள் தங்கி இருந்திருக்கலாம். ஸோ தங்குதல் அப்படிங்கிறத உடனே உங்களுக்கு அந்த வேர்ப் ஞாபகத்துக்கு வரணும், ஸ்டே அப்படின்னு. அந்த ஸ்டேயோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்டேட். ஸோ வுட் ஹாவ் ஷுட் ஹாவ், இருந்திருக்கலாம், இருந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டு வார்த்தைகளையும் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோன்னா அந்த வேலை செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். செஞ்சிருக்கலாம், செஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம். இதுவே குட் ஹாவ் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி குட் பி, வுட் பி, அதாவது இருக்க முடியும், இருக்கக்கூடும், இருக்கலாம். ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாமல் கரெக்டாக அர்த்தத்தை புரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.